ஓம் மகாதேவியை நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தரிய லஹரியுடைய ஸ்லோகம் 81 எப்படி பிரித்து படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குருத்வம் விஸ்தாரம் க்ஷிதிதரபதி பார்வதி நிஜாத் நிதம்பாதாச்சித்ய त्वयि हरणरूपेण निदधे अतस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं निदम्बप्राग्भारः स्थगयति लघुत्वं नयति च. இதை நிதானமாக எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம், பிரிக்கலாம், எப்படி எங்கே அழுத்துறது எல்லாம் பார்க்கலாம். குருத்வம் விஸ்தாரம் க்ஷிதிதரபதிஹி க்ஷிதிதரபதிஹி பார்வதி நிஜாத் நிதம்பாதாச்சித்யன்னு வருது இல்லையா, அது வந்து நிதம்பாத் ஆச்சித்ய அப்படின்னு வரும். நிதம்பாத் ப்ளஸ் ஆச்சித்ய நிதம்பாச்சித்ய त्वयि हरण रूपेण निदधे. தே அழுத்தணுங்க, நிததேங்கிறபோது தே அழுத்தணும். அதஸ்தே அதஹ ப்ளஸ் தே அதஸ்தே விஸ்தீர்ணோ விஸ்தீர்ணக அப்படின்னு வரும். விஸ்தீர்ணக அப்படின்னும் போது அது விஸ்தீர்ணோன்னு சொல்லுவாங்க. விஸ்தீர்ணோ குருரயம் அசேஷம் குருஹு அயம் அசேஷாம் அப்படிங்கிறது தான் வரும். குருஹு ப்ளஸ் அயம் ப்ளஸ் அசேஷாம் குருரயம சேஷாம். வசுமதீம் நிதம்ப பிராக்பாரக. பிராக்பாரகல பாவ அழுத்தி சொல்லணும். நிதம்ப பிராக்பாரக ஸ்தகயதி ஸ்தகயதிங்கிறதுல த அழுத்தி சொல்லணும். ஸ்தங்கிற ஸ்தகயதி லகுத்வம் நயதி ச. லகுத்வம்ல கு அப்படிங்கிறத அழுத்தி சொல்லணும். லகுத்வம் நயதி ச. இப்போ இதை மறுபடியும் எப்படி அதை படிக்கிறது ராகமான்னு பார்க்கலாமா. குருத்வம் விஸ்தாரம் க்ஷிதிதரபதி பார்வதி நிஜாத் நிதம்பாதாச்சித்ய त्वयि हरणरूपेण निदधे अतस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं निदम्बप्राग्भारः स्थगयति लघुत्वं नयति च. அடுத்ததில் நம்ம ஸ்லோகம் 82 எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓ மகாதேவியை நமஹ.